வெல்கம் டு ட்ரெண்டிங் சினி நியூஸ். விஜய் டிவியில் பார்த்தீங்கன்னா புது சீரியலுக்கான ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயனார் துணை, சிந்து பைரவி இந்த மாதிரியான புது சீரியல்களுடைய ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பிக் பாஸ் முடிவுக்கு வந்தாதான் இந்த சீரியல் வந்து டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கான டைம் வந்து ஒதுக்கப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ சிந்து பைரவி அப்படின்ற புது சீரியலுக்கான ப்ரோமோ வந்து ஆல்ரெடி 2 ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சீரியலில் சிந்து பைரவி அப்படின்ற 2 கேரக்டரில் பவித்ராவும் ரவீனாவும் நடிக்க போகிறாங்க. சடனாக இந்த சீரியலில் நடிச்சிட்டு இருந்த ரவீனா பார்த்தீங்கன்னா இந்த சீரியல்லேருந்து விலகுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு பதிலாக இன்னொரு சீரியல்ல வில்லி கேரக்டர்ல நடிச்சிட்டு இருந்த நடிகை வந்துட்டு இணையறாங்க அப்படின்ற நியூஸ் வந்திருக்கு. புதுசா இணைஞ்சிருக்க இந்த சீரியல்ல வில்லி நடிகை பாத்தீங்கன்னா சன் டிவில ஒளிபரப்பாயிட்டு இருந்த பாண்டவர் இல்லம் அப்படின்ற சீரியல்லையும் நடிச்சிருக்காங்க. அவங்க யாரு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்றதா இருக்காங்க. அடுத்த ஒரு வீடியோல அவங்க யாரு அப்படின்றத அப்டேட் பண்றேன். நடிகை ரவீனா இந்த சீரியல்ல இருந்து ஏன் திடீர்னு விலகி இருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எதுவுமே வெளிவரல. ஈரமான ரோஜாவே பார்ட் 2ல இருந்து இவங்க இந்த சீரியல்ல நடிக்க போறாங்க. அதனால ரொம்பவும் ரசிகர்கள் அவளோட எதிர்பார்த்திருந்த இந்த டைம்ல பாத்தீங்கன்னா திடீர்னு இந்த சீரியல்ல விலகினது வந்து ரசிகர்களிடையே ஏமாற்றத்தை தான் கொடுத்திருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம். நடிகை ரவீனா சீரியல்ல மட்டும் இல்லாம சினிமாக்களையும் சின்ன சின்ன ரோல் எடுத்து பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்க திடீர்னு இந்த சீரியல்ல இருந்து விலகிறதுக்கான ரீசன் வந்துட்டு சினிமாக்கள்ல ஏதாவது ஒரு பெரிய வாய்ப்பு வந்திருக்கலாம் அப்படின்ட்டு பெரும்பாலும் எதிர்பார்க்கப்படுது. கூடிய சீக்கிரம் வரப்போற இந்த சிந்து பைரவி சீரியல்ல யாரெல்லாம் நடிக்க போறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனை வந்து அடுத்த ஒரு வீடியோக்கள்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்.